சரோ, புள்ள பிறந்த நேரம் இனிமே உனக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீ வேணா பாரு, உன் புருஷன் புத்தி மாறி புள்ளைய பார்த்த உடனே வானத்துக்கு பூமிக்கு குதி குதின்னு குதிக்க போறா. அவருக்கு என் மேல பல தடவை கோவம் வந்தாலும் இந்த குழந்தை உண்டான நேரத்துல இருந்து என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு தெரியுமா? எவ்வளவு சண்டை போட்டாலும் இது என்னோட குழந்தை, இதுக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்வாரு. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் சரோ. குழந்தை ஒண்ணு உண்டானதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியோட நினைப்பே வரும். ஆமா தானோ, என் புருஷன் கூட நான் உண்டானதுக்கு அப்புறம் தான், சரோ நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, இப்படி உட்காரு அப்படி உட்காராத, என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாரு. வீட்டுக்கு தண்ணிய கூட தூக்க விட மாட்டாரு தெரியுமா? இது என்னோட குழந்தை, பத்ரம்னு சொல்லுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு தானோ. அப்பா விஷயத்த சொன்ன உடனே அவரு அப்பாவோடவே கிளம்பி வந்துருவாரு. சரோ, மெட்ராஸ்ல இருந்து போன் வந்துச்சு. மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனையா, சிவசாமி ஆளுங்க உன் புருஷனை அடிச்சு போட்டாங்களா, ஹாஸ்பிடல்ல ரொம்ப சீரியஸா இருக்காராம். ஐயோ, என்ன சொல்றீங்க? தானோ, என் நிலைமையை பாத்தியா? மாமா, நான் அவரை உடனே பார்க்கணும். இந்த நிலைமையில எப்படி? மாமா மெட்ராஸ் தானே போயிருக்காரு, அவருக்கு எப்படி இருந்தாலும் விஷயம் தெரியும். இங்க பாரு, மாணிக்கம் நல்லா இருக்காங்கிற தகவல் வரும், நீ கவலைப்படாம இரு. என்ன மாமா, என் நிலைமை புரியாம எப்படி பேசுறீங்க? இது பாரு சரோ, விட மாமாவை மெட்ராஸ் போய் பார்த்துட்டு வர சொல்ல. நீ பதறாத. இல்ல, நான் உடனே அவரை பார்த்துதான் ஆகணும். ஏன் சரோ, அன்னைக்கு என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நான் பயந்தப்போ நீ என்ன சொன்ன? இந்த மாதிரி சூழ்நிலையில நிதானமா இருக்கணும்னு சொன்னியா இல்லையா? இப்ப நீயே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண எப்படி? ஏகா, மாணிக்க அடிப்படை வச்சுட்டு சரமணி அப்படி உடைக்கிறது என்னக்கா அப்படி பண்ணிட்டீங்க? பண்ணதே பண்ணிட்டீங்க, இப்ப உட்காந்து புத்திமதி சொல்லிட்டீங்க. சரோ, இங்க பாரு, கவலைப்படாம பொறுமையா இரு. மாணிக்கத்துக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. மாமா, ஏன் மாமா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? என்ன மெட்ராஸ் கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? இல்ல நானே போறேன். சொல்லுங்க மாமா. சரோ, என்ன மாமா யோசிச்சிட்டு இருக்கீங்க? சரி, நான் போய் கார் எடுத்து வரேன், நான் பாத்துக்க. சரோ, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். டாக்டர் அம்மா. எஸ், கம் இன். டாக்டர், இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுல சரோவுக்கு. ஆமா, சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கார் ரொம்ப சீரியஸா இருக்காங்களா, மெட்ராஸ்ல இருக்காரு. அவரை உடனே போய் பார்க்கணும்னு சொல்றா. இன்னைக்கு தான் அவங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு. நீங்க என்னமா சொல்றீங்க? வெளியில கூட்டிட்டு போனீங்கன்னா பச்சை உடம்பு ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா யாருக்கு என்ன பதில் சொல்றது? அதுல டாக்டர், போயே ஆகணும்னு சொல்றா. ஏமா, உனக்கு அறிவு இல்ல? சொன்னா கேட்க மாட்டேன். போமா. சரோ, நான் போய் டாக்டரை பார்த்தேன். இந்த நிலைமையில எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாங்க. நாம 2 பேரும் எங்கே இருக்கலாம். வேணா மாமா போய் பார்த்துட்டு வர சொல்றேனே. சரோ, என்ன சரோ, நான் தான் மாமாவை அனுப்புறேன் சொல்றேன்ல. ஏன் தானோ, பாஸ் மாமாக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை ஆயிருந்தா நீ போகாம இங்கே இருந்திருப்பியா? சரோ, கார் வந்துருச்சு, பில்லெல்லாம் கட்டிட்டேன், நீங்க போய் கார்ல இருங்க. வரேன். அக்கா, வயசு பிள்ளைய கூட்டிட்டு அலைய முடியாது, நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. அக்கா கூட நீ பத்திரமா இரு. சரி மாமா, போயிட்டு வாங்க. நீ பயப்படாதப்பா, நான் கூட்டு சரிக்கா. போறேன். வாமா. சரிக்கா. அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. வாங்க வாங்க. பாத்துக்கோ. ஐயா, உங்க பொண்ணுங்க மாப்பிள்ளை எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? நேத்து நம்ம பிரச்சனை ஆச்சு, அதுக்குள்ளே அனுப்பிச்சிட்டீங்க? டிஸ்சார்ஜ் ஆகல, மெட்ராஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனாங்க. டாக்டர் அம்மா எவ்வளவு சொல்லியும் பிடிவாதமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க ஐயா. ஆண்டவா, இவங்களும் போய் அவமானம் பண்ணுமா? உங்க கடைசி பொண்ணை வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க ஐயா. ஐயா, நீங்க மெட்ராஸ் போகலையா? இல்லம்மா, எனக்கு இதுக்கு தம்பு இல்ல.
பாருங்கம்மா, பேஷண்ட்டை ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்தியாச்சுன்றதுக்காக அனாவசியமா இங்க கும்பல் கூட்டிட்டு இருக்காதீங்க. வேண்டியவங்க மட்டும் கூட இருந்தா போதும். ஓகே சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். ஏம்மா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ஆனா நினைவு தான் இன்னும் திரும்பல. இங்க பாருங்கம்மா, பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வரும்போது என்ன கூப்பிடுங்க. ஓகே சிஸ்டர். அம்மா, இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏம்மா மாணிக்கத்துக்கு ரொம்ப வலிக்குமோ? நிறைய அடிபட்டிருக்குல்ல, கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். அந்த கடவுள் தான் இவனுக்கு துணை இருக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, அதான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. என்ன நிர்மலா, வாட்ஸ் கோயிங் ஆன்? அந்த பொம்பளை என்ன நம்ம வீட்ல ஒரு மெம்பராவே ஆயிட்டல? ஷூ, சும்மா இருங்க. என்ன எதுக்கு அடக்குற? அந்த பொம்பளை என்னமோ மாணிக்கத்தோட சொந்த பொண்டாட்டி மாதிரி வந்து ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்கா. உங்க அம்மா இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. என்ன நீங்க எப்பவுமே நீங்க மாடர்னான ஆள் மாதிரி பேசுவீங்க, இப்ப என்னன்னா இப்படி பேசுறீங்க? இந்த மாடர்னா இருக்கிறதுங்கிறது வேற, ஆபாசமா வாழ்றதுங்கிறது வேற. எங்க அப்பா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரியா பாத்தீங்க. அது லீகலா யாருக்கும் பிரச்சனை இல்லாம யாரோட லைஃபையும் கெடுக்காம அவர் செஞ்ச ஒரு விஷயம் அது. நான் அவரோட சுதந்திரத்தை மதிக்கிறேன். ஆனா இது கச்சடா. அதை நீ உங்க அம்மாவும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஒன்னு சொன்ன கோச்சுக்க மாட்டிய. இது ரொம்ப அருவருப்பான கேடு கட்ட காரியம். என்ன ரொம்பதான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? நான் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னா போய் அந்த சரளாவை உங்க வீட்டு ரேஷன் கார்டுல பேரை கொடுத்து சேர்த்து வை. போது நிறுத்துங்க. சும்மா நிலைமை தெரியாம உளராதீங்க. நான் உளறேன்னா? ஆமா, புரியாம பேசாதீங்க. இப்ப அண்ணனோட நிலைமை என்ன? உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. செல்வண்ணன் வேற இல்ல, கண்ணா பின்னான்னு செலவாயிட்டு இருக்கு. கடையை வேற மூடிட்டாங்க. 2 அண்ணனும் இல்லாம அக்கௌண்ட்ல இருந்து எந்த பணத்தையும் எடுக்க முடியாது. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இவங்களே தானே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அது வேணாம்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? மாணிக்கண்ணன் உயிரை காப்பாத்த வேண்டாமா? இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு ச்சே. சரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஒரு கேரண்டி கொடுங்க. அண்ணனுக்கான எல்லா செலவையும் நீங்களே பாத்துக்கிற சொல்லுங்க. அந்த பொம்பளை உடனே நான் வெளியே அனுப்பிச்சிடுறேன். என்ன வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க? இல்ல, உன்னோட தியரியை பத்தி யோசிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். என்ன தியரி? அதாவது ஒரு தன்ட்ட பணம் இருந்து அவன் எவ்வளவுதான் கேடுகட்ட அருவருப்பான காரியம் பண்ணாலும் அதை அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ஏத்துவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ச்சே, சும்மா புள்ள பூச்சித்தனமா உளறிட்டே இருக்காதீங்க. ரசமா, மாணிக்கம் ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்கல்ல, எங்க இருக்காங்க? நேரா போய் லெஃப்ட் சைடுல திரும்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க. சரிம்மா. அம்மா, மாணிக்கம் ஒருத்தர் அடிபட்டு சேர்த்துருக்காங்கல்ல, அவர் எங்க இருக்காரு? ரூம் நம்பர் 207ல போய் பாருங்க. ஏற்கனவே உங்க மாமியாருக்கு எங்கெல்லாம் பிடிக்காது. இந்த நிலைமை வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அது இங்கே இருக்கும். சார், நாங்கள் இன்னைக்கு நீ போ. யாரடி அத்தை? எந்த சிரிக்கி இங்க வரக்கூடாது. மீறி வந்தா காலை ஒடிச்சு போட்டுருவேன். திருப்பி அப்படி கூப்பிடாத. மூஞ்சிய பாரு. எதுக்குடி இங்க வந்த? உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையா வந்த வழியை பார்த்துட்டு போயிடு. அப்படி சொல்லாதீங்க அத்தை. உங்க பேர குழந்தையோட முதலா இங்க வந்திருக்கேன். இந்த சூழ்நிலையில அவரை பார்க்கணும்னு என் தலை இழுத்து அதையும் தடுத்துறாதீங்க அத்தை. நான் என் புருஷ முகத்தை பார்க்கணும். அவனை புருஷன்னு சொல்லாதடி. உனக்கு அந்த உரிமை எல்லாம் கிடையாது. என்ன அத்தை? எங்க உறவுக்கு சாட்சியா உங்க வாரிசு என் கையில இருக்கு. தயவு செஞ்சு என்ன அவரை பார்க்க விடுங்கள. முடியவே முடியாதுடி. ஓடி முதல்ல இங்க இருந்து. நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். நான் வேணும் உங்க கால்ல விழுறேன். நீ எதுக்கு உங்க கால்ல விழணும்? உள்ள இருக்கிறது உன் புருஷன். நீ பெத்து கொண்டு வந்திருக்கிறது அவங்க குழந்தை. யார் தடுத்தா என்ன? நீ தைரியமா உள்ள போடி. யாருக்கும் தடுக்க அருகதை கிடையாது. என்ன இப்படி தராதரம் தெரியாது உங்க கால்ல எல்லாம். நீ ஏண்டி விழணும்? பொம்பளையா இவ? என்னமோ 3 பிள்ளைங்களை பெத்து வச்சுட்டாலும் பிறந்த பிள்ளையோட வந்து புருஷனை பார்க்கணும்னு நிக்கிறா. உள்ள விட மாட்டாளாம். இவெல்லாம் எப்படிதான் புருஷனோட வா? அதான் இப்படி இருக்கிறா.
என்ன வார்த்தடி சொன்ன? மரியாதை இல்லாம தரங்கட்டு பேசுன, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏய் அனோ, இவெல்லாம் ஒரு பொம்பளை, இவள்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? டேய், பொம்பளை அது இதுன்னு பேசுன, பல்ல தட்டிடுவேன். வேணாம், என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நான் வாயால பேச மாட்டேன். என்னடா என்ன பண்ணுவே நீ? நீ என்ன பெரிய இவனா? ஏய் ஏன் என் புருஷன்கிட்ட வம்புக்கு வர? இந்த பார், மரியாதை என் தங்கச்சி உள்ள அனுப்பு, இல்ல இங்க நடக்கிறதே வேற. ஏண்டி, நானே தவிச்சு போயிருக்கேன், வம்பு பண்றதுக்கு கூட சேர்ந்து வந்திருக்கீங்களா? என்ன இது ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா உங்க வீடு நினைச்சீங்களா? உங்க பிரச்சனை வீட்ல போய் வச்சுக்கங்க. அமைதியே இல்லாட்டினா எல்லாத்தையும் துரத்திடுவேன். என்ன சத்தம்? இங்க பாருங்க, இது ஹாஸ்பிட்டல். இங்க இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது. பேஷண்ட்க்கு டிஸ்டர்ப் ஆகும். அமைதியா இருங்க. அம்மா, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். இவ யாரு சரோ? இவதான் அந்த சண்டாளி. மாமா, இந்த குழந்தை இப்படி பாரு. கொஞ்சம் சும்மா இரு, முட்டாள்தனம் பண்ணாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த மாதிரி சிரிக்க எல்லாம் சும்மா விட கூடாது. இவ பண்ண கூத்துக்கு ஊரை கூட்டி வச்சு இவன் திமிர ஏய் அடக்கணும். தரம், கொஞ்சம் இடம் போல பார்த்து பேச வேணாம், கொஞ்சம் பொறுமையா இரு. சரோ, இனிமே இங்க இருக்கிறது நல்லா இருக்காது, பாபு வெளில போயிருப்போம். நான் அவரை பார்க்கணும் மாமா. பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு, பார்க்கலாம். சரோ, இப்ப வேண்டாப்பா. எல்லாம் ஒரே இடத்துக்கு கையாளா இருக்காங்க. கடவுள் நமக்கு வழி விடுவாரு. நீ வாப்பா. ஹலோ, எப்படி இருக்கான் வாளு? ஏய், மரியாதையா பேசு. உன்ன மாதிரி கேவலமா நடந்துக்கிறவளுக்கு எதுக்குடி மரியாதை? எப்படி இருக்கான் பார்த்தேல்ல? உன்னையும் லேசில் விட மாட்டேன். என்னடா பண்ணுவ? வரட்டும் உன் புருஷன், அப்போ தெரியும் நான் என்ன பண்றேன்னு. நானும் அதே தான் சொல்றேன். என் புருஷன் வரட்டும், அப்புறம் பார் உன்னோட நிலைமை என்ன ஆகுதுன்னு. பார்க்கலாம், பார்க்குறேன். சரோ, இங்க இருக்க சூழ்நிலை பார்த்தா இங்க இருக்க முடியாது போல இருக்கு. வா, வீட்டுக்கு போயிடலாம். நான் வர மாட்டேன் மாமா. சரோ, அவருக்கு அடிபட்டு இருக்கு, எல்லாரும் கூட இருக்காங்க, கூடிய சீக்கிரமா சரியா வந்துரும். இந்த சூழ்நிலை நாம இங்க இருக்க வேணாம், நம்ம இன்னொரு நாளைக்கு வருவோம். இல்ல மாமா, அவரை பார்க்காம நான் இங்க இருந்து வர மாட்டேன். சரோ, உன்னோட அருமை இங்க இருக்க யாருக்கும் தெரியாது. அந்த பொம்பளை யாரு? அவ மாடிக்கு கூட உட்கார்ந்துருக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரியான மானம் கெட்ட குடும்பம். ச்சே, இவளுக்கு ஒன்று அவமானப்படுத்துவாளுங்க. தேவையா? வா, வீட்டுக்கு போயிடலாம். பாத்தியா என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அழாத சரோ, கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா வேற எங்க இருக்காருன்னு தெரியல. உன்னையும் எந்த பேச்சு பேச்சு அந்த பொம்பளை, அவரே வாய் சேர்த்த மனுஷன், என்ன பேச்சு பேசினாலும் நேரம் வீட்டுல போய் இருப்பாரு. சரி சரோ, சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரோ, சொன்ன கேளுப்பா. இது வரைக்கும் அவமானப்பட்டது போதும். இதுக்கு மேற்பட்டு அசிங்கப்பட்டு இங்க இருக்கணுமா? வா சரோ, வீட்டுக்கு போயிடலாம். அவருக்கு உடம்பு எப்படி இருக்கும்? அவர் எப்ப சரியா வரும்? எதுவுமே தெரியலையே. அவனுக்கு எப்பவுமே சரியாகாது. அப்படியே சரியானாலும் மறுபடியும் அடிபட்டு இதே ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துக்க வேண்டியது. இதுல இருந்து அவன் தப்பிக்கணும்னா நேரா சுடுகாட்டுல அவனா போய் படுத்துக்க வேண்டியதுதான். ஏய் ஏய், யாருவே யாருவே? மாமா, இவன் தான் அந்த சிவசாமி பையன் ரமேஷ். இவன் தான் அவரை அடிச்சது. மாமா, 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 வேண்டாம் மாமா. ஏய், நீ கைய வச்சா. ஏய், ஓட மாட்டே. டேய், நீ ஓட மாட்டே. என்ன மேல கை வச்சடா? ஏய்,